இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். புதுச்சேரியில் நடந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசினார். அப்போது சென்னை மற்றும் புதுச்சேரி மக்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டார். புதிய நெடுஞ்சாலை திட்டங்களை மத்திய அரசு முழுவீச்சில் நிறைவேற்றி முடித்ததால் சென்னை புதுச்சேரி இடையிலான பயண நேரம் 1.5 மணி நேரமாக குறையும் என அவர் சொன்னார். கனெக்டிவிட்டி, இணைப்பு, கனெக்டிவிட்டிங்கிறது தான் ஒரு முன்னேற்றத்துக்கான முதுகெலும்பு. கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புற உள்கட்டமைப்புல நாங்க இதனால அதிக கவனம் செலுத்துறோம். ஒரு புறம் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் கிராமப்புற சாலைகள்லாம் கட்டப்பட்டு வருது. மாணவர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் மற்றும் சின்ன சின்ன வியாபாரம் செய்யற வணிகர்கள் இருக்காங்களே, இவங்களுக்குள்ள ஒரு பரஸ்பர இணைப்பை இது போன்ற சாலை மேம்பாடுதான் உறுதி செய்கிறது. அதே நேரத்தில் புதுச்சேரியில் இருக்கிற டிராபிக் கன்ஜெஷன், போக்குவரத்து நெரிசலை எப்படியெல்லாம் குறைக்கலாம்னு நாங்க இப்பவே திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம். புதுச்சேரி நகர்ல 1000 கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள புதிய நலத்திட்டங்களை அறிவிச்சிருக்கோம். இதுல ஒரு பெரும் தொகையாக 440 கோடி ரூபாய், 140 கோடி ரூபாய் மதிப்புள்ள மேம்பாலமும் அடங்கும். நண்பர்களே, கிழக்கு கடற்கரை சாலை, அப்புறம் ஜிஎஸ்டி ரோடு, இதை மேம்படுத்தப்பட்ட பணிகள் எல்லாம் சென்னைக்கான சாலை இணைப்பை மிக எளிதாக்குகிறது, விரைவாக்குகிறது. இனிமே புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடையிலான பயண நேரம் 1.5 மணி நேரம் இல்ல 2 மணி நேரத்துல நீங்க போக முடியும். புதுச்சேரியிலிருந்து கடலூருக்கு தேசிய நெடுஞ்சாலை ஏற்கனவே முடிச்சாச்சு. மேலும் காரைக்கால் தேசிய நெடுஞ்சாலையும் விரைவாக முடிக்கப்பட்டு வருகிறது. கன்னியாகுமரி வரை கிழக்கு கடற்கரை சாலை திட்டங்கள்ல கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாய் வரை முதலீடு செய்யப்பட்டிருக்கு. இந்த திட்டங்கள் புதுச்சேரியின் சில பகுதிகளை சென்னை, பெங்களூரு, கோயம்புத்தூர் போன்ற பொருளாதார மையங்களோட இணைக்குது. இதனால புதுச்சேரியோட பொருளாதாரம் மேம்படும். இந்த சுற்றுலா, வர்த்தகம், தொழில்துறை, இது எல்லாத்தையும் இந்த சாலை மேம்பாடு உயர்த்தும். சென்னையிலிருந்து புதுச்சேரிக்கு காரில் செல்ல தற்போது 2.5 மணி நேரம் முதல் 3 மணி நேரம் வரை ஆகிறது. பிரதமர் மோடி சொல்வது போல சாலை பணிகள் முடிந்து பயண நேரம் 1.5 மணி நேரமாக குறையும் போது புதுச்சேரி சுற்றுலாத்துறை பெரும் வளர்ச்சி பெறும்.